வணக்கம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் என்ற ஒரு தகவல். அதாவது நமது எல்லா ஆண்டோர்களும் சொல்லியிருக்கின்றார்கள், மனம் என்பது ஒரு மனதினுடைய ஆசைக்கு அளவே கிடையாது என்று. அது மறுபடியும் எதையோ கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். உண்மைதானே? அதற்கு எது கொடுத்தாலும் அதற்கு திருப்தியே இருக்காது. மேலும் மேலும் வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கும். வித்தியாசமாக கேட்டுக்கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு எல்லை கிடையாது. அதை நம்மால் ஒரு கண்ட்ரோல் செய்யவும் முடியாது. அவ்வளவுதான் இருக்கின்றது. ஆச்சா. ஆனால் ஏன் அந்த மனம் அவ்வாறு இருக்கின்றது என்று கேள்வி எழுகின்றது. கேட்கலாம். ஏனென்றால் உடம்பை பொறுத்த மட்டில்லை. இப்போ அது நமது வயிறு இருக்கிறது. நாம் உண்ண வேண்டிய உணவு ஒரு அளவு ஒன்று, அதற்கு தேவையான அளவு நம்ம உண்டு விட்டால் அதற்கு பிறகு அது கேட்காது. அது வேண்டாம் என்றே சொல்லிவிடும். அப்படி நீ ஒரு பலவந்தமாக உணவை மேலும் சாப்பிட்டோம்னா அது வெளியே தள்ளிவிடும். அந்த அளவுக்குத்தான் இருக்கின்றது உடம்பு. அவர் தான் ஒரு டிசைன் செய்யப்பட்டிருக்கின்றது. இது எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும்தான் அது எடுத்துக்கொள்ளும். அதற்கு மேலே அது வேண்டாம் என்று சொல்லும். அப்படி வேண்டாம் என்று சொல்வதற்கு பல்வேறு விதங்களிலே அது சிம்டம்ஸை உருவாக்கும். ஆனால் மனம் அப்படி இல்லை. மனம் நீங்கள் கொடுக்க கொடுக்க வாங்கி கொண்டே இருக்கும். வெவ்வேறு விதமாக கேட்கும். இது இல்லாமல் மற்றது கேட்கும். ஒன்று இல்லாமல் மற்றது கேட்கும். மற்றது கிடைத்த பின் மற்றொன்று கேட்கும். இவ்வாறு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அதனுடைய கேட்கும் ஒரு தன்மைக்கு ஒரு அளவே இல்லாமல் எவ்வாறு ஏன் படைக்கப்பட்டிருக்கின்றது என்ற கேள்வி வருகின்றது அல்லவா? ஓகே. அப்பொழுது யோசித்து பார்த்தோம்னால் நமக்கு இந்த பதில் கிடைக்கின்றது. என்ன பதில் கிடைக்கின்றது? எது தேவையோ அதை கொடுத்தால் ஒருவர் திருப்தி அடைந்து விடுவார் இல்லையா? ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் தேவை என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு அந்த பொருள் அது கிடைத்தால் அவர் திருப்தி அடைந்து விடுவார். ஏனால் அவருடைய தேவை இந்த பொருள், அது கிடைத்து விட்டது, அவர் திருப்தி அடைந்து விடுவார். ஒருவேளை அவருக்கு ஒரு பொருள் தேவைப்படுகின்றது, ஆனால் மற்றொரு பொருள் கிடைக்கின்றதுனாலும் அதனால் அவருக்கு அந்த தேவை பூர்த்தியாகாது. வேண்டாம் என்று சொல்லிவிடுவார். இல்லாத தேவையில்லை என்று சொல்லிவிடுவார். மறுபடியும் அந்த எந்த பொருளை தேடுகின்றாரோ அந்த பொருளைத்தான் அதை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார். இவ்வாறு தான் மனம் இருக்கின்றது. மனதிற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் தேவை. மனதிற்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் தேவை. ஆனால் அந்த விஷயத்தை கொடுக்கப்படவில்லை. அப்போது என்ன வருகிறது என்றால், மனதிற்கு நீ எதை கொடுத்தாலும் அது இன்னமும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது அல்லவா? மிக சாதாரணமான ஒரு உவமை. அதற்கு எது தேவையோ நாம் அதை கொடுக்கவில்லை. அதனால் அது கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது மனதுக்கு என்ன தேவை என்று கேட்போமானால் அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனெனில் பொருட்களிலே எந்த பொருளை கொடுத்தாலும் அதற்கு திருப்தி இல்லாமல் போய்விடுகின்றது. மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது என்றால் அது என்ன? ஒரு பொருளற்ற தன்மையை கேட்கின்றதா? பொருளற்ற தன்மையை கேட்கின்றதா என்றால் உண்மை. அதுதான் உண்மை. அது கேட்பது என்னவென்றால், அது எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு சென்று சேர வேண்டும். இப்போ இறைவனை அடைய வேண்டும் என்று அதை தேடிக்கொண்டிருக்கிறது மனம். அதற்கு அந்த தேடுதல் கிடைத்தால் அதனுடைய தேவை பூர்த்தியாகிவிடும். பிறகு அது எதையுமே கேட்காது. எது கிடைத்தால் வேறு எதுவும் தேவையே இல்லையோ அது கிடைத்தால் மனம் திருப்தி அடைந்து விடும். இதுதான் உண்மை. அது எதுவென்றால் இறைவனுடைய அடிகளை சேர வேண்டும். ஏனெனில் அதுதான் அங்கிருந்து தான் மனம் வந்தது. மறுபடியும் அங்கே சென்று மனம் ஒடுங்கும் இடம் என்று சொல்வார்கள் ஞானிகள். நன்றி, வணக்கம்.